ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு மை நெக்ஸ்ட் வீடியோ. இப்போ நான் ரீசெண்டாக மலேசியா போனது என்னோட வீடியோஸ் ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த வாட்டி மலேசியா போகிறதுக்கான ரீசன் பங்குனி உத்திரத்தில் நான் கலந்துக்கிறதுக்காண்டி. ஏன் பங்குனி உத்திரம் அதுவும் மலேசியாவில் அப்படின்ட்டு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா, எங்கள் அம்மா வந்து அங்கே பால் குடம் எடுக்கிறதா வேண்டிக்கிட்டாங்க. ஸோ அதனால தான் வந்து இந்த வாட்டி போனோம். அவங்க ஆல்ரெடி 2 வாட்டி எடுத்துட்டாங்க. இது 3rd டைம். அதனால் சரி நானும் அக்கம்பெனி பண்ணலாம் அப்படிங்கிறக்காண்டி கூட போனேன். இது கோயில் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோலாலம்பூரில் செந்தூலுங்கிற ஏரியாவில் தண்டாயுதபாணி முருகன் கோயில் தான் இது. பங்குனி உத்திரம் இந்த வாட்டி மண்டே வந்தனால நான் ஆக்சுவலாக சாட்டர்டே தாங்க போனேன் மலேசியாவுக்கு. ஸோ அன்னைக்கு வந்து இவங்க முகூர்த்த கால் ஊன்னாங்க. அதுக்கு என்னால் போக முடியல. பட் ஆனால் வந்து இதுதான் முகூர்த்த கால் அவங்க ஊன்னது. ஸோ சண்டே அன்னைக்கு காலையில் இவங்க பூஜைலாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து அங்கே பண்டாரம்னு சொல்கிறாங்க மெயின் பூசாரி. ஸோ அவர் வந்து வேலை வந்து கோயிலேருந்து எடுத்துகிட்டு ரதம் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகி கோயிலுக்கு பங்குனி உத்திரம் அன்னைக்கு வருமோ அங்கே எடுத்துகிட்டு போயிடுவார். ஸோ இப்போ நீங்கள் வந்து அவர் எடுத்துகிட்டு போகிறத தான் பார்க்குறீங்க. அவர் நடந்து போவார். ஸோ அது வந்து ஒரு 40-45 மினிட்ஸ் வாக். ஸோ இதுதான் வந்து அந்த காலத்தில் வந்து இந்த நகரத்தார்ஸ்லாம் போயிட்டு அங்கே பிஸ்னஸ் பண்ண ஏரியா. ஸோ அது வந்து லெபோ அம்பாங்னு சொல்லுவாங்க. பயங்கர ஃபேமஸ் அந்த காலத்தில். ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கனாலே கிட்டத்தட்ட அது இந்தியாவில் இருக்கிற ஒரு ஃபீல் தான் இருக்கும். அங்கே இருக்கிற அந்த ரோட்டில் இருக்கிற ஷாப்ஸ் எல்லாமே முக்கால்வாசி இந்தியன் ஷாப்ஸ் தான். ஸோ இங்கே வந்து அவங்க கோயிலில் இருந்து புறப்பட்டு ஒவ்வொரு வாட்டியும் வந்து ஒவ்வொரு கிட்டங்கின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த காலத்தில் வந்து அவங்க பிளேஸ் ஆஃப் பிஸ்னஸ் மாதிரி. ஸோ இது வந்து டேர்ன்ஸ் எடுத்து ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு கிட்டங்கியில் நடக்கும். ஸோ இந்த வருஷம் இந்த கிட்டங்கியில் நடக்கிறனால வேல் வந்து கோயிலில் இருந்து இந்த கிட்டங்கிக்குள்ளே போகுது. இது முடித்தோடனே காலையில் என் கசின்ஸு எங்கள் அங்கிள் கூடலாம் போயிட்டு ஒரு குவிக்காக காஃபி ஒன்று குடிச்சிட்டு அன்றைக்கி அந்த நாள் முடிஞ்சது காலையில். அப்புறம் திருப்பி ஈவினிங்காக தான் நடுவில் வந்து பூஜைலாம் பண்ணுவாங்க. பட் அதுக்கு நாங்கள் இருக்கல. ஸோ ஈவினிங்கு மேலேயே வந்து அந்த வேல் எடுத்துகிட்டு வந்தது ஃபுல்லாத்தையும் வந்து அலங்காரம் பண்ணி அதை வந்து ரெடி பண்ணுவாங்க. ஸோ இது வந்து இந்த வெள்ளி ரதம் வந்து இவங்க பண்ணது வந்து ஆக்சுவலாக 100 இயர்ஸ் முன்னாடி ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இது வந்து 100th இயர். ஸோ நீங்கள் அது பக்கத்துலேயே வந்து அந்த லெபோ ஆம்பாங் ஸ்ட்ரீட் பக்கத்துலேயே வந்து ஒரு இடத்துல வந்து ஒரு ஷெட்டில் இந்த வெள்ளி ரதம் இருக்கும். அதை நீங்கள் வந்து ரெடி பண்ணி வெளியில் இழுத்துட்டு வரதான் பார்க்குறீங்க இப்போது. இந்த வெள்ளி ரதத்தை வந்து இந்த ஃப்ளைட்லாம் வந்து பின்னாடி தள்ளுவாங்க தெரியுமா, அதே ஒரு வெஹிக்கிள் வச்சு தான் இழுக்கிறாங்க. 2 வெஹிக்கிள் வச்சுருக்காங்க, ஒன்று பேக்கப்பு. ஸோ இது அந்த ரத கொட்டகைன்னு சொல்கிறாங்க. அங்கேருந்து எடுத்துகிட்டு எங்கே இருந்து ஸ்டார்ட் ஆக போதோ அங்கே எடுத்துகிட்டு போய் நாள் நைட்டு நிறுத்திடுவாங்க. அடுத்த நாள் காலையில் ஒரு 5:15 அந்த மாதிரி வந்து ரதம் வந்து ஸ்டார்ட் ஆகுங்க. அங்கே எங்கே அந்த கிட்டங்கி சொல்கிறாங்கல்ல அங்கேருந்து ஸ்டார்ட் ஆகும். அதுதான் பார்க்குறீங்க. பயங்கர பியூட்டிஃபுல்லாக வந்து இப்போது எல்லாம் அலங்காரம்லாம் பண்ணியிருக்காங்க. கிட்டங்கியிலேருந்து கிளம்புன உடனே காவடி எடுக்கிறவங்களாம் முதல்ல போகிறாங்க. அவங்களுக்கு பின்னாடி வந்து இந்த பால்குடம் எடுக்கிறவங்களாம் போவாங்க. ஒரு சைஸபிள் நம்பர் தாங்க. அன்றைக்கி எப்படியும் வந்து ஒரு 400லேருந்து 500 பேராவது போயிருப்பாங்க. என்னையும் பார்க்குறீங்க அங்கே. இது வந்து மலேசியாவில் நடக்குது அப்படிங்கிறப்போ ஒரு பெரிய சர்ப்ரைஸாக இருக்கும். இந்தியாவில் இருந்தால் உங்களுக்கு இந்த ஒரு சர்ப்ரைஸ் இருக்காது. நான் வாட்டி போகிறனால பயங்கர சர்ப்ரைஸ். கிளம்புன இடத்துலேருந்து ஒரு 1.7 கிலோமீட்டர்ஸில் மகா மாரியம்மன் கோயில்னு ஒன்று இருந்தது. ரதம் வந்து ஃபஸ்ட்டு நிற்கிற ஸ்பாட் வந்து இந்த மகா மாரியம்மன் கோயில் தான். அங்கே பூசாரிகள் வந்து அவங்களே ரதத்து மேலே ஏறி அவங்களே அர்ச்சனை செய்வாங்க. இது ஒவ்வொரு வருஷமும் நடக்கிறது தானா. ஸோ இங்கே வந்து அந்த ஃபுட்டேஜஸ் தான் நீங்கள் இப்போது பார்த்துட்ருக்கீங்க. எங்கள் வீட்டில் இருந்து இந்த வாட்டி பால்குடம் எடுக்க வந்தவங்க எல்லாரையும் இங்கே வந்து பார்த்துட்ருக்கீங்க. ஸோ ஆக்சுவலாக அவங்க வந்து பார்த்து சிரிச்சிட்ருக்கிறது யார் அப்படின்னு பார்த்தா, அவங்களுக்கு ஆப்போசிட்டில் ஒரு சின்ன பையன் அந்த காவடி வச்சு டான்ஸ் ஆடிட்டு இருந்தான். அதுதான். அந்த பையன் மட்டும் இல்லைங்க, எல்லாருமே காவடி ஏந்திருக்கவங்க எல்லாருமே நீங்கள் பார்த்தீங்கன்னா எங்கெல்லாம் வந்து அவங்க நிறுத்துகிறாங்களோ நிறுத்துகிற இடம் எல்லாத்துலேயுமே இந்த மயில் ஆடினா எவ்வளோ அழகாக இருக்கும், அதே மாதிரி அவங்க ஃபுல்லாகவே வந்து ஆடிட்டே தான் இருப்பாங்க.
மாரியம்மன் கோயிலில் ஆராதனை முடிஞ்சதுக்கப்புறம் அங்கேருந்து கிளம்பி எங்கே ஸ்டார்ட் பண்ணாங்களோ அதே இடத்துக்கு திருப்பி போவாங்க. அதுவே வந்து ஒரு 3.5 கிலோமீட்டர்ஸ் கிட்ட ஆச்சு. அங்கே இருந்து தான் அதுக்கப்புறம் கோயிலுக்கு போவாங்க. கோயிலுக்கு போகிற வழியில் ஒரு 4 இல்லை 5 இடத்துல நிறுத்தி அங்கே அர்ச்சனை பண்ணுறவங்களுக்கு அர்ச்சனை பண்ணி தராங்க. அந்த மாதிரி ஒரு இடம் தான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க, நிறுத்தி அர்ச்சனை பண்ணி கொடுக்குறாங்க. என்னடா டே ஆகிடுச்சு அப்படின்னு பார்க்குறீங்க அப்படின்னா, இது வந்து காலைல ஒரு 7:45 கிட்டங்க. கோயில் பக்கத்தில் வந்துட்டோம். மொத்தமாக ஒரு 9லேருந்து 10 கிலோமீட்டர் கிட்ட நடந்து வந்திருப்போம். ரதம் பின்னாடி வரதை நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 8:10 8:15 கிட்ட வந்து கோயில் ரீச் பண்ணியாச்சுங்க. இதில் நீங்கள் பியூட்டி என்ன பார்த்தீங்க அப்படின்னா, காலையில் 5:15லேருந்து 8:15 8:30 வரைக்கும் தான் வந்து பெர்மிஷன் கொடுப்பாங்களாம். பட் ஆனால் பின்னாடியே வந்து ஒரு ஆம்புலன்ஸும் ஒரு போலீஸ் வண்டியும் ஃபுல்லாகவே வந்து வந்துகிட்டே தான் இருக்குது. அது இல்லாமல் சைடில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பைக்ஸில் வந்து போலீஸ் வந்து ரெகுலேட் பண்ணி தேவையான இடத்துல ஸ்டாப் பண்ணிகிட்டே இருக்காங்க. கோயில் ரீச் பண்ணோன்னே அர்ச்சனைகள் நிறைய பண்ணாங்க. பட் ஆனால் வந்து இந்த பால்குடம் எடுக்கிறவங்களாம் ஃபஸ்ட்டு வந்து ரதத்தை சுற்றி வந்துட்டு கோயிலுக்குள்ளே போயிடுவாங்க. ஸோ அதுதான் நீங்கள் பார்க்குறீங்க. என்னோடய கசின்ஸ் எல்லாம் வந்து உள்ளே போயிட்டுருக்காங்க. இவங்க பால்குடம் உள்ளே போய் முடித்ததுக்கப்புறம் காவடி எடுக்கிறவங்களாம் பின்னாடியே வருவாங்க. அங்கேயும் பார்த்தீங்கன்னா ஆடிட்டே தான் வராங்க. இவங்க ஆடுறதுக்கும் அந்த பின்னாடி நாதஸ்வர இசைக்கும் வந்து அந்த பார்க்குறப்போ பயங்கர பியூட்டிஃபுல்லாக இருக்குங்க சீரியஸாகவே. சாமிக்கு ஆராதனை முடிஞ்சதுக்கப்புறம் இவங்க குக் பண்ணி வச்சுருக்கிறதுக்கு வந்து மகேஸ்வர பூஜைன்ட்டு அந்த ரைஸுக்கும் வந்து பூஜை பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து எல்லாருக்கும் வந்து சாப்பாடு போடுவாங்க. அன்றைக்கி கிட்டத்தட்ட 5000 பேர் கிட்ட சாப்பிடுவாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஃபைனலாக வந்து ரதம் வந்து கோயிலுக்குள்ளே பின்னாடி தள்ளிட்டு போகிறத பார்க்குறீங்க. இதே மாதிரி வந்து நைட்டு கோயிலேருந்து கிளம்பி எங்கே ஸ்டார்ட் பண்ணாங்களோ அந்த கிட்டங்கிக்கு எடுத்துகிட்டு போவாங்க. அதுதான் வந்து பங்குனி உத்திரம் மலேசியாவில். இந்த வீடியோ என் கூட சேர்ந்து பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பபாய்.